யோசேப்பு காலத்துல ஒரு பஞ்சம் வருது. அதனால எல்லா ஜனங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல யாக்கோபுடைய 11 குமாரர்களும் தானியம் வாங்குறதுக்காக போறாங்க. அவங்க மட்டுமா போயிருப்பாங்க? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட கானான் தேசத்தில் இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்களும் எகிப்துக்கு அவங்களோட கூட போயிருப்பாங்க. வேதத்துல ஒரு வசனம் இதுக்கு ஆதாரமா இருக்கு. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிடுச்சு அப்படின்னு வேதத்துல சொல்லுது. எகிப்துல தானியம் வாங்க வந்த யாக்கோபின் குடும்பம் பின்பு யோசேப்பினால கோசோன் நாட்டுல தங்க வைக்கப்படுறாங்க. அவங்களோட கூட்ட மற்ற ஜாதியான ஜனங்களும் வைக்கப்படுறாங்க. இப்படி கேனேசியர்களும் அவங்களோட கூட இருந்ததுனால அவங்களுக்குள்ள சம்பந்தம் கலந்து அவங்களோட இணைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேலர்களும் அவங்கள ஏற்று கொண்டிருப்பாங்க. கண்டிப்பா எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தும் போது அவங்களோட கூட இருந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் செய்த எல்லா வேலையும் செஞ்சு துன்பங்களையும் அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க.